ஆசை நண்பனும் நல்ல நண்பனும். ஓரூரில் ராமு மற்றும் சேகர் நல்ல நண்பர்கள். இவர் ராஜாவை சந்திக்க காட்டிற்கு கிளம்பினார்கள். 2 குதிரையும் எடுத்துக்கொண்டார்கள். தேவையான உணவு மற்றும் உடை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு பயணத்தை மேற்கொண்டார்கள். ராமு சிறிதளவு சுயநலம் பிடித்தவன், சேகர் நல்லவன். போரும் வழியில் ராமுவுக்கு பசித்தது. ராமு சேகரின் உணவை வாங்கி தின்றான். அப்பொழுது அவன், சேகர், நான் உனக்கு அப்புறமாக என் உணவை தருகிறேன் என்று சொல்லி சாப்பிட்டு முடித்து சந்தோஷமாக கிளம்பினான். இவர்கள் பாலைவனத்தில் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. முக்கியமாக சேகருக்கு நாக்குகள் வறண்டு தண்ணீர் தாகம் எடுத்தது. ராமு தன்னிடம் இருந்த தண்ணியை வேகமாக எடுத்து குடித்தான். ராமு தண்ணீர் குடித்து விட்டான். ஆனால் சேகர் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறான். சேகர் எல்லா இடத்திலும் தண்ணீர் தேடி வந்தபோது ஒரு கிணற்றை பார்த்து இறங்கி நின்றால் அங்கு இருந்த ராமு சேகரை கிணற்றில் தள்ளிவிட்டான். ராமு கிணற்றில் தவித்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கிருந்த ராமு சிரித்தான். பிறகு 12 மணி ஆன பிறகு ஒரு பேய் கிணற்றில் கைவிட்டு பார்த்து ஒன்றுமில்லாததால் போய்விட்டது. காலை ஆய்விட்டது. ஊர் மக்கள் அனைவரும் தண்ணீர் எடுக்கலாம் என்று கிணற்றின் அருகில் வந்தபொழுது அங்கிருந்த சேகர், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். பிறகு ஊர் மக்கள் சேர்ந்து அவனை கிணற்றிலிருந்து காப்பாற்றினார்கள். சேகரும் ஊர் மக்களுக்குள்ளே வாழ்ந்து பணக்காரனாய்விட்டான். பிறகு சேகர் ராமுவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராமுவை தேடி சென்றான். அப்பொழுது ஒரு மரத்தின் அடியில் ராமு ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். சேகரை பார்த்த ராமு அதிர்ச்சியில், நீயா என்று கத்தினான். சேகரும் நடந்ததை சொல்லி, நீயும் அந்த கிணற்றிற்குள் போ, ஒரு குரல் கேட்கும், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல், உனக்கு புதையல் கிடைக்கும் என்றான். புதையலை நினைத்து பார்த்த ராமு, நான் வருகிறேன் என்று தன் தலையை வேகமாக ஆட்டினான். 12 மணி ஆகிவிட்டது. பேயும் வந்துவிட்டது. ராமு, பேய் நீ இருக்கிறியா என்று கேட்டதற்கு ராமு, நான் இருக்கிறேன், இங்கேதான் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது பேய் அவனை துரத்தி அவனை உன்றுவிட்டது. பிறகு சேகர் தன் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவதற்கு ராஜாவை சந்தித்தான். பிறகு அவனும் செல்வ செழிப்பாக வாழ்ந்து தன் குடும்பத்தோடு நன்றாக இருந்தான். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் கொடுத்துருங்க. பாய்.